புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டியும் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்போ இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காணப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கங்கை முத்துமாரியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்று கொண்டிருந்துள்ளார் ருத்ரேஷ். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்றபோது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் 2 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கிற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது ஈஸ்வர் மோகன் என்கிற ஈஸ்வர் கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளது.